வாக்யஜ்ஞேன கல்பதாம். விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷத்ருஷ்ட்யா முहुर्मुहुः ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசः சம உச்யதே. விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷத்ருஷ்ட்யா முहुर्मुहुः ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசः சம உச்யதே. இனி ஞாபகம் வச்சுக்கணும், நித்யானித்ய வஸ்து விவேகம், இகாமுத்திரார்த்த பலபோக விராகம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம், 4 இருக்கு. அதுல இப்ப சமஹாக்கு அர்த்தம் சொல்ல போற. இதெல்லாம் விஸ்தாரமா சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அவரே சொல்றார். விசாரிய கோவா விரதிம் நயாதி. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு யாருக்குத்தான் வைராக்கியம் வராது? இந்த வாழ்க்கையின் தன்மைகளை அறிந்து யாருக்குத்தான் வைராக்கியம் வராது? விசாரிய கோவா விரதிம் நயாதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நான் இதெல்லாம் எங்கேயோ சொல்லியிருக்கேன். விசாரிய கோவா விரதிம் நயாதி, விசாரிய கோவா விரதிம் நயாதி, நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுலேயே சொல்றாரு, புண்ணியக்ஷயே புண்ணியகிருதோ நபஸ்தைஹி நிபாத்தியமானான் சிதலீகிருதாங்கான் நக்ஷத்ர ரூபேண திவஸ்சுதாம்ஸ்தான் விசாரிய கோவா விரதிம் நயாதி. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகாலந்து சொல்றார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிற. இன்னும் இங்கேயும் வரும், பார்க்கலாம். சமஹா சமஹ்கஹா அப்படின்னு படிச்சிருக்கோம். மனோ நிகிரகான்னு படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில். இவர் அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்றார். இந்த ஸ்லோகத்தை படிச்சு ஞாபகம் வச்சுப்போம். சமஸ்வரூபம். அது மாத்திரமில்லை, இந்த உடம்புல மாத்திரமில்லை, இன்னும் பெட்டர் பாடியிலையும் வைராக்கியம் வேணும். இந்த உலகம் வேண்டாம், எனக்கு வேற உடம்பு வேணும்னா அந்த உடம்பும் எனக்கு வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். இல்லை நீ நல்ல பூஜை புண்ணியம் எல்லாம் பண்ணியானா இதை விட பெட்டர் பாடி, பெட்டர் லோகம், பெட்டர் எக்யூப்மெண்ட், பெட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பெரிய பங்களா கிடைக்கும், பெரிய அரண்மனை கிடைக்கும், எடுபடி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பான்னா வேண்டவே வேண்டாம். அதில் 2 பேரோ ஒருத்தன் இருந்தால் போகிறோம் நம்மளை துக்கப்படுத்துறது. 100 பேர் இருக்கிற இடத்துல 99 பேர் ஒழுங்கா இருப்பான். ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனைத்தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா? 99 பேர் நமக்கு நல்லா செஞ்சுட்டு இருப்பான். செய்யாத ஒருத்தனை ஞாபகம் வச்சுன்னு இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனையே சொல்லிட்டு இருப்பான். போராதா அதுக்கு? அதை சொல்றதுக்குன்னே 10 பேர் நிற்பான் கூட. நீங்க அவனை ஒண்ணுமே கேட்கறது இல்லையேப்பா, இவன் வந்து அது ரொம்ப சந்தோஷம். அந்த அவனை கேட்கலையேங்கிறதுல இவருக்கு துக்கம். கேட்க வேண்டாமா நீங்க அப்படிம்பா. இதுக்கு சரீரம் வேணுமா என்ன? அதனால எத்திர சரீரம் தத்திர தத்திர துக்கம். உடம்பெடுத்தாலே துன்பந்தான், உடம்போட சேர்ந்தாலே துன்பந்தான். உடம்புல இருந்து நம்மளை பிரிச்சுண்டா தான் இன்பம். உடம்போட சேர்த்துண்டாலே எங்கேயோ கொஞ்சமாவது துன்பம் இருக்கத்தான் இருக்கும். ஆகையினால உடம்பு உண்மை இல்லைங்கிற அறிவோடு வாழறதான் நல்ல வழி. உடம்பு வேண்டாம். ஆக உனக்கு பிரம்மா உடம்பு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுங்களேன். கடவுள் வந்து உனக்கு பிரம்ம சரீரம் தரட்டுமா? இந்த சமஸ்த புவன், நாட் ஒன்லி அமெரிக்கா, இந்த சமஸ்த புவனத்தையும் நீ ஆளலாம். அரேபியா இருக்கணும் தூக்கி இந்தியாவில் வைக்கலாம், இந்தியா இருக்கணும் தூக்கி அரேபியாவில் வைக்கலாம், எங்க வேணாலும் நீ மாற்றலாம். உனக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ரஷ்யாவில் இருக்கணும் தூக்கி அங்கே போடலாம், அங்கே இருக்கணும் தூக்கி இங்கே வைக்கலாம், இங்கேயே இருக்கிறவனை மாற்றலாம். எல்லா பவர்ஸும் உனக்கு நான் கொடுக்குறேன்னா யாருக்கு வேணும்? அதுலேயும் எனக்கு திருப்தி வராது. எவ்வளோ பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு தான் இதே பண்ணிட்டு இருக்குது, இவனையும் அவனையும் மாற்றிட்டே உட்காந்துருக்குது, இதான் வேலை. அதில் வேண்டாம். சமஹான்னா என்ன அர்த்தம்னா, வைராக்கியம் வந்தாலே மனசு அடங்கிடும், சஞ்சலம் குறைஞ்சிடும்.
ஏன்னா ஆசை இருந்தா தானே, ஆசை இருந்தாத்தான் மனசுல அசாந்தி. ஆசையும் வச்சுட்டு நிம்மதியா இருக்கிறது எவனாலையும் நடக்காது, பிரம்மாஜியாலையும் நடக்காது. ஆசையும் வேணும், அனுபவிக்கவும் வேணும், மனசுக்கும் சாந்தி வேணும்னா இது என்னது? நெருப்பு வேணும், சுடப்படாதுன்னா நடக்கிற காரியமா? நான் ஹிமயமலைக்கு போகணும், 15,000 அடி உயரத்துக்கு போகணும், குளிரப்படாதுன்னா நடக்கிற காரியம் இல்லதுப்பா. அது அப்படித்தான் இருக்கும். ஆகையினால் நான் நிறைய அனுபவிக்கவும் வேணும், அதே சமயம் மன அமைதியில திளைச்சிருக்கணும்னா ஏதோ ஒன்ன சூஸ் பண்ணு. என்னத்துக்கு மனசு அமைதி வேணும்னா ஒண்ணுமே வேண்டாமே, நிம்மதியை கெடுத்துக்கணும்னா தான் நிறைய வேணும். நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு தான்ப்பா நிறைய வேணும், நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாமே. அது புரியறதுக்கு புண்ணியம் வேணும், சத்சங்கம். அதுல மனசுல சாந்தி சமஹா, இது சகுண பிரம்ம தியானத்தினால வரும். வைராக்கியத்தை பத்தி சொல்லியிருக்கார் பாருங்க, அதுக்கு ஹேத்து சொல்ல போறார். நான் முதலே சொல்லிட்டேன், விவேகத்துக்கு என்ன சாதனம் தெரியுமோ? விவேகத்துக்கு என்ன சாதனம் தெரியுமோன்னா நிஷ்காம தர்மானுஷ்டானம். ஈஸ்வர பக்தியா ஈஸ்வரார்ப்பண புத்தியா நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணினாத்தான் நமக்கு விவேகமே வரும். அந்த விவேகம் நல்லா உறுதியானாத்தான் வைராக்கியம் வரும். வைராக்கியம் உறுதியா இருந்தாத்தான் மனசு அடங்கும், அமைதியா இருக்கும். அத சொல்றார் சமஹா. சமஹான்னா மனதை கட்டுப்படுத்துறது. இங்க கொஞ்சம் முயற்சி இருக்கும், திரும்ப திரும்ப வெளியில போகும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எங்கெல்லாம் போறதோ அங்கிருந்து பிடிச்சு பிடிச்சு இழுத்துக்கோங்கிறார். யதோ யதோ நிஷ்சரதி, இங்கேயும் அங்கேயும் சுத்தின்ண்டே இருக்கும்பா, அதை பிடிச்சு இழுத்து ஒரு இடத்துல உட்காத்தி வை. முகுஹு முகுஹு தோஷ திருஷ்டியா விஷயவிராத்தாத் விரஜ்ய மனசா ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா சமஹா இதி உச்சியதே. அப்படி படிக்கணும். என்ன பண்ணணும்னா, சுவாமி இந்த மனசுல அமைதியா இருக்கணும்னா என்ன பண்றதுன்னா, வெளியில போனா பிடிச்சி இழுத்து உள்ள உட்காந்து. இந்த குழந்தை அடிக்கடி வெளியில ஓடிடும், கண்ணுக்குட்டி எப்படி ஓடுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது. அப்புறம் அது என்ன பண்றதுன்னா பிடிச்சு உட்காத்தி வைக்கிற மாதிரி இப்படி போயே பழக்கம், ஊரை சுத்தியே பழக்கம். இது ஒரு இடத்துல உட்காராது. ஆஹா, முகுஹு 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 முகுஹுன்னா என்ன அர்த்தம்? அடிக்கடி அடிக்கடி தோஷ திருஷ்டியா. தோஷ திருஷ்டியான்னா என்ன அர்த்தம்? அதனுடைய தோஷத்தை தெரிந்து கொண்டு. இந்த தோஷ திருஷ்டிக்கு அழகா சொல்றார் சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள். ஆத்யந்தவத்வ பகுவித்த விய ஆயாச சாத்தியத்வ பரிணதி விரசத்வாதி தோஷான் புனः புனः விஷயேஷு பஷ்யதா புருஷஸ்ய தத்ர வைராக்யம் நியதமிதி விஷயதோஷ தரிசனம் வைராக்ய ஹேது இதி. வைராக்கியத்துக்கு ஹேத்து என்னதுன்னா, வைராக்கியம் திருடமா இருந்தாத்தான், பற்றற்ற தன்மை இருந்தாத்தான் மனசு அடங்கும். மனசு அடங்குறதுக்கு பற்றற்ற தன்மை வேணும். பற்றற்ற தன்மை வரத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா சொல்றார், அடிக்கடி திரும்ப திரும்ப தோஷ திருஷ்டியா. தோஷ திருஷ்டினா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற குறைய தெரிந்து கொண்டு. என்ன குறை? நாம் அனுபவிக்கிற புலனின்பத்துல இந்த உடம்பு மூலமா நாம் அனுபவிக்கிற இதெல்லாம் இந்திரிய விஷயங்கள், கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, மூக்கால முகர்றது, நாக்கால சுவைக்கிறது, தொட்டு உணர்றது, எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. இந்த வாட்ஸ்அப்ல எத்தனை வந்தாச்சு போயாச்சு, ஏதாவது உருப்படியா ஒன்றும் ஞாபகம் இருக்கா? அன்னன்னைக்கு புதுசு புதுசா பார்த்து பார்த்து ஒரு சந்தோஷம். அதனால என்ன, அதுக்கு ஆரம்பம் இருக்கு,
முடிவு இருக்கு. இப்பெல்லாம் சீக்கிரம் வந்துட்டு போயிடுறது எல்லாம். ஆதி அந்தவத்வம். அதனாலதான் கீதையில பகவான் சொன்னார், ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாஹ துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்தः கௌந்தேய நதேஷு ரமதே புதஹா புதஹா தேஷு ந ரமதே. ஆதி அந்தவந்தः. ஆதினா அர்த்தம் பிகினிங் இருக்கு. எதுக்கு பிகினிங் இருக்கோ அதுக்கு எண்டு இருக்கு. இந்த பாடிக்கு பிகினிங் இருக்கு, எண்டு இருக்கு. யூத்துக்கு பிகினிங் இருக்கு, எண்டு இருக்கு. மிடில் ஏஜுக்கு பிகினிங் இருக்கு, எண்டு இருக்கு. ஓல்ட் ஏஜுக்கு பிகினிங் இருக்கு, எண்டு என்னது? அவ்வளவுதான். மிடில் ஏஜுக்கு முடிவு இருக்கு. இதுக்கு பர்த் இருக்கு, டெத் இருக்கு. இன்பிட்வீன் எத்தனை வளர்ச்சி, எத்தனை போறது. கல்யாணத்தன்னைக்கு இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் இருந்துட்டேவா இருக்கும். எல்லாத்துக்கும் பிகினிங் எண்ட். எது தொடங்குகிறதோ அது முடியும். வகுப்பு தொடங்கப்பட்டது, வகுப்பு முடிய போகுது. விவேக சூடாமணி தொடங்கினா விவேக சூடாமணி ஒரு நாளைக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு முடியத்தான் போகுது. யோக சூத்திரம் ஆரம்பிக்கப்பட்டது, யோக சூத்திரம் முடிக்கப்பட்டது. தத்துவபோதம் ஆரம்பிக்கப்பட்டது, தத்துவபோதம் முடிக்கப்பட்டது. காலம்பர பூஜை தொடங்கப்பட்டது, மத்தியானம் முடிக்கப்பட்டது. தினமபி ரஜனி சாயம் பிராத்தः சிசிர வசந்தௌ புனராஜாத்தः காலः கிரீடதி கச்சதி ஆயுः ததபி ந முஞ்சதி ஆஷா வாயுः. தினமும் சூரியன். தினமபி ரஜனி. ரஜினின்னா என்ன அர்த்தம்? சினிமா நடிகர்ல ரஜினி. ரஜினின்னு சொன்னா நைட். ரஜினி காந்தஹான்னு அர்த்தம் தெரியுமா? சந்திரனுக்கு பேர். ரஜினின்னு சொன்னா நைட். காந்தஹான்னா என்ன அர்த்தம்? கணவன். இரவின் கணவன் யார் அப்படின்னா சந்திர பகவான், சந்திரன். அதனால ரஜினி காந்தஹா. தினமபி ரஜினி சாயம் பிராத்தஹா. தினமும் நைட்டு வர்றது. எத்தனை ராத்திரி வந்திருக்கும். இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே. இன்னைக்கு தான் படித்தோம். இப்ப இரவு வருகிறது. மாலை எத்தனை எத்தனை இரவுகளை பார்த்திருப்போம், எத்தனை மாலைகளை பார்த்திருப்போம், எத்தனை காலைகளை பார்த்திருப்போம். தினமபி ரஜினி சாயம் பிராத்தஹா. அப்புறம் எத்தனை தடவை மழைக்காலம் வந்திருக்கும், எத்தனை தடவை வெயில் காலம் வந்திருக்கு பார்த்திருக்கோம். சிசிர வசந்தௌ புனஹாயாத்தஹா. இன்னிலிருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பம். இன்னைக்கு 28ஆம் தேதி. இன்னையிலேருந்து வசந்த நவராத்திரி புதுக்கோட்டையில் நடக்கிறது. இது வரைக்கும் புதுக்கோட்டையில் வசந்த நவராத்திரியே பண்ணினதில்லை. இந்த தடவை வசந்த நவராத்திரி. வருஷத்துல 4 நவராத்திரி இருக்கு. இது வசந்த நவராத்திரி, அப்புறம் சரண் நவராத்திரி, இன்னும் வேற 2 நவராத்திரி இருக்கு. அப்போ எதுக்கு சொல்றோம்னா சிசிர வசந்தௌ புனஹ ஆயாத்தஹா. சிசிர வசந்தௌ, அதாவது பங்குனியும் வந்துட்டு போயிடுத்து. பங்குனியும் எத்தனை பங்குனி வந்துட்டு போயாச்சு. மாசி பங்குனி தான் சிசிர ருத்து. வசந்த ருத்து சித்திர வைகாசி. அதுக்கப்புறம் கிரீஷ்ம ருத்து, சரத் ருத்து, வருஷ ருத்து. கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்து, சரத் ருத்து, ஹேமந்த ருத்து. எல்லா ருத்துக்களும் வந்துட்டு போயிடுறது. சிசிர வசந்தௌ புனஹ ஆயாத்தா. எத்தனை சீசனை பார்த்தாச்சு அப்படிங்கிறது. காலஹா கிரீடதி. காலம் விளையாடி கொண்டிருக்கிறது. கச்சதி ஆயுஹு. வயசு முடிஞ்சுட்டே இருக்கு, டே டு டே போயிட்டே இருக்கு. அப்படியாவது ஆசை விட்டுதான்னா இன்னும் 5 இடம் வாங்கலாமான்னு யோசிக்கிறான். வாங்கி போடலாமா, இன்னும் சேர்க்கலாமான் தான். ஆயுஹு கச்சதி ததபி. அப்படி இருந்த போதிலும் ஆஷா வாயுஹு ந முஞ்சதி. இந்த ஆசைங்கிற காத்து இருக்கே நிக்கிறதான்னா, இந்த காத்தாவது கொஞ்சம் நிற்கும் போல் இருக்கு. இந்த காத்து நிற்கவே மாட்டேங்குது. சாப்பிடணும் ஆசையாத்தான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா. இத்தனை வருஷமா சாப்பிட்டாச்சேன்னு. சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இல்லை, இப்ப சாப்பிடணுங்கிறத ஞாபகம் இருக்குன்னா என்ன பண்ண முடியும்?
அதுதான் மகா மாயா. மகா மகா மாயா. என்ன சொல்றாருன்னா முகுஹு ஆதி அந்தவத்வம். அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆயிடுத்து. தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தொடக்கம் இருக்கிறது. சந்தேகம் இருக்கா? செத்தாவது போகணுமே ஒரு நாளைக்கு. யாரோ ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் சாகணும். நீ போறதா நான் போறதா? என்னமோ பகவான்கிட்ட என்னமோ வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி கேட்டு யாரோ ஒருத்தர் முன்னாடி போகணும். அதுல வேற வருத்தம், நீ முன்னாடி போயிட்டியானா நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன் அப்படின்னு. என்ன கஷ்டப்படுறது, என்ன கூடவே வந்துருங்களேன் போலாமேன்னா. ஐயோ எது கஷ்டப்படுவானே, வாங்க சேர்ந்தே போயிடலாம் ஒரேடியான்னா. யாரா வருவாங்களா? குரு போனா சிஷ்யன் கூடவா வரப்போறான்? சிஷ்யன் போனா குரு கூடவா வரப்போற? ஒரு நாளும் நடக்காது. தேவையும் இல்லை. அதுக்காக வேண்டி போனாதான் நம்ம என்ன நிரூபிக்கணுமா? என்ன அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. துவக்கம் வரும்பொழுது மகிழ்ச்சி இருக்கலாம். இல்லை சில சமயம் சில பேர் வரும்போது ஆனந்தமா இருக்கும், சில பேர் போகும்போது ஆனந்தமா இருக்கும். தெரியும் இல்லையா? Some people give happiness whenever they come. Some people give happiness whenever they go. அவங்க போகும்போது ஆஹா தொலைஞ்சாப்பா நிம்மதியா இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான் இருக்கு. சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வராருன்னா சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. வராரா அப்படின்பா, போய் சும்மா சொன்ன பயப்படாது, கிளம்பிட்டு அப்பா ஊருக்கு போயிட்டார்ல, என்னைக்கு வருவாருன்னா 1 மாசம். அப்பாடா நம்ம சௌரியமா இருக்கலாம் நினைக்கலாம். அப்படி நான் நினைக்கிறேன். நான் வேலை ஒண்ணு நினைக்கலாம், அப்பாடா ஆசிரமத்திலிருந்து முடிஞ்சு தப்பிச்சோம்ப்பா நானும் கூட நினைக்கலாம். சொல்றேன், இப்படி இல்லாம யோசிப்பாங்கன்னு கேட்காதீங்க. எப்படியும் யோசிக்கலாம். வாழ்க்கை இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வர்ணனை. இப்ப நான் பண்றதெல்லாம் என்னது? வர்ணனை. எல்லாவற்றுக்கும் இது கேட்டே கோபம், இதுலயே வைராக்கியம் வந்துடும். போரும் வைராக்கியத்தை பத்தி சொன்னதே போரும்னா சில சமயம் அப்படி ஆயிடும். சுவாமி ரொம்ப ஓவரா வைராக்கியத்தை சொல்லி ஒரு வழியா ஆயிட்டோம், நாங்க வைராக்கியத்தை நாளைக்கு வச்சுக்கலாமே, விடுறதா இல்லை. இதுக்கு தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளவு பணச்செலவு சொல்றார். பகுவித்த விய. இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு மாசமானா இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு, என்னோட உடம்புக்கு சொல்லிக்கிறேன், என் தலையெழுத்து வச்சு இதை காப்பாத்துறதுக்கு 50,000-60,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. சாப்பாட்டை தவிர இல்லையா? மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு, ஊசி போட வேண்டியிருக்கு, மருந்து அமெரிக்காவிலிருந்து வர வேண்டியிருக்கு. இந்த உடம்பை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு செலவு. ஒரு நாளைக்கு இது குழியில போட்டு மூட போறாங்க, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. பகுவித்த விய, நிறைய பணச்செலவு. இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பணச்செலவு. இது மாத்திரம் இல்லை, எதுவுமே வெளியில ஒரு இப்போ வீட்டில் டிவி வாங்கி வைக்கணும்னா, கம்ப்யூட்டர் வாங்கணும்னாலும், ஒரு புஸ்தகம் வாங்கணும்னாலும், எதை வாங்கணும்னாலும் பணச்செலவு இருக்கு. ஃப்ரீயா கொடுத்தா வாங்கி சுண்டலை பொட்டலம் கட்டின்னு போயிடுறான். எதா இருந்தாலும் அதுக்கு செலவு இருக்கு. பகுவித்த வியம்ங்கிறார். அதுக்கு பணம் வேணும். பணம் வேணும்னா சும்மாவா வரும்? கஷ்டப்படணும். அப்புறம் ஆயாச சாத்தியத்துவ, உடம்ப வருத்திக்காம வாழ்க்கையில ஒன்னையும் அடைய முடியாது. சுகம் வேணும்னா துக்கப்படணும், துன்பப்படாம இன்பம் அடைய முடியாது. இருட்டு இருந்தாத்தான் வெளிச்சத்துக்கு மதிப்பு, துன்பம் இருந்தாத்தான் இன்பத்துக்கு மதிப்பு. கஷ்டப்பட்டாதான் சுகம் கிடைக்கும். கஷ்டப்படாம வர்ற சுகம் தாமச சுகம். கஷ்டப்பட்டு அனுபவிக்கிற புலனின்பம் ராஜச சுகம். கஷ்டப்பட்டு அனுபவிக்கிற ஆத்மானந்தம் சாத்விகம் சுகம். படிச்சு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு, சம்ஸ்கிருத கீதா சோபானத்தை படிச்சு, அதுக்கெல்லாம் வேற இதெல்லாம் படிச்சு, விபக்தி எல்லாம் படிச்சு, லட்டு லோட்டு லுட்டு எல்லாம் படிச்சு,
அதுக்கப்புறம் என்னன்னா அப்பா சாஸ்திரம் புரியிற போது புரியும். இது லோட்டு, இது லட்டு, இது லங்கு. முதல்ல இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே ஓடி போயிடுவான். லட் வர்த்தமானே லேட் வேதே பூதே லுங் லங் லிட்டஸ்ததா வித்யாஹிரோஸ்து லிங் லோட்டௌ லுட் லட்ருங் ச பவிஷ்யதி அப்படின்னா. நமஸ்காரம் சுவாமி, போயிட்டு கிராமர் கிளாஸை கேட்டாலே அரண்டு ஓடிடும். ஆனால் இந்த கஷ்டப்பட்டா என்ன பிரயோஜனம்னா, சாஸ்திரத்தை படிக்கிற போது, பாஷ்யம் படிக்கிற போது இது லட்டு, இது லோட்டு, இது விதிலிங்கு, இது ஆஷீர்லிங்கு அப்படின்னு சொல்லி படிக்கிற போது ஆனந்தமா இருக்கே. ஆனால் அதுக்கு மெனக்கிடணும், வாழ்க்கையவே கொடுக்க வேண்டியிருக்கு. ஆயாச சாத்தியம், ஆயாச சாத்தியத்துவம். அது மாத்திரமில்ல, பரிணதி விரசத்வாதி. நாளாக நாளாக என்னாகும்னா எல்லாத்துலேயும் ருச்சியும் போயிடுமா. முதல்ல கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப அது வேணும் வேணும்னு ஆசையா இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அதான் இருக்க அப்படின்னு டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்கிறாங்க பாருங்க. எப்படியாவது எனக்கு அது வேணும், அந்த பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த பதவியோ பணமோ எதையோ பார்த்ததுக்கு பிறகு அதுல ரசிக்கிற தன்மை போயிடுது. முதல்ல ஆசையோட ஒன்றை அடைகிறோம், அடைஞ்சதுக்கு பிறகு ஆசையோட கூடி கூடி பீச்சில் பேசிகிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் மணிக்கணக்கா. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல கழிச்சு என்ன வரவே மாட்டேங்கிறீங்க, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா ஆங்கிறான். ரெண்டு பேருமே என்னத்த அங்கே எத்தனை வெடிஞ்சது என்னத்தை பேசுறது அப்படின்னு. அன்னைக்கு அப்படி ஆசை ஆசையா பேசினீங்கிறான். அது அன்னைக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன் சுவாமி இப்படிலாம் பேசுறீங்கன்னு உண்மையை சொல்றேன். இதுதானே முக்கியம். நான் பார்க்குறேன் எல்லாம் அப்படியே நடந்து போற போது பார்த்தா ஆஹா இந்த உலகம் இப்படியெல்லாம் இருக்கு. நல்லதுதான். அதாவது அந்தந்த சுபாவம், வயசு. பாலஸ்தாவத்து கிரீடா சக்தா, தருணஸ்தாவத்து தருணி சக்தா, விருத்தஸ்தாவத்து சிந்தாசக்தா, பரமே பிரம்மணி கோபின சக்தா. கடவுள்கிட்ட எவன் வரைங்கிறான்? அதனால இதெல்லாம் தோஷ தரிசனம். என்னமோ கதை விடுறேன்னு நினச்சிக்காங்க. அதாவது இதுக்கு தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்பது ஒரு குறைபாடு. நிறைய பணச்செலவு ஏற்படுகிறது என்பது மற்றொரு குறைபாடு. இதற்கு நிறைய நம்முடைய உடம்பை வருத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது மூன்றாவது குறைபாடு. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டார். சரின்னு போய் பார்த்தா வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்கார். ஜம்முன்னு இருக்கு, ஃபர்னிஷிங்லாம் அருமையாக பண்ணி இதெல்லாம் இந்த பக்கம் எல்லாம் போட்டு எல்லாம் வீடெல்லாம் போய் பார்த்தோன்னே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, சுவாமி நல்லா இருக்கு, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த வீடை கட்டுற போது நான் பட்ஜெட்டு இவ்வளோ போட்டேன், எவ்வளோ கணக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, மாற்றி மாற்றி ஆளாளுக்கு சொல்லி சொல்லி அது வேணும் இது வேணும்னு சொல்லி சொல்லி சுவாமி இப்போ 50 லட்ச ரூபா கடன் இருக்கு, அது எப்படியோ அடைக்கிறதுக்கு அருள் புரியுங்கிறான். அவனுக்கு வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதுக்கே முடியல. நானா பார்த்து வீடு பிரமாதமா இருக்கேன், நீ உனக்கு என்ன சம்பந்தம், நீ பாட்டுக்கு வந்த பார்க்குற ஆஹார் இருக்குன்ட்டு போயிடுறேன். அவனால் நம்ம அந்த வீடே கட்டாத நம்ம போய் ரசிக்கிறோம். அந்த வீட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கட்டினவனுக்கு ரசிக்க முடியல. ஏன்னா அதுக்கு பணத்தை அடைக்கணுமே, எங்கிருந்து அடைப்போம், எப்படி அடைப்போம், ஏதோ அவசரப்பட்டு ஆசையில் பணத்தை வாங்கிட்டோமே கடனை, எப்படிரா பண்றதுன்னு முழிக்கிறான் பாவம். நிம்மதியாவே அதை பார்க்க முடியல. அங்க போட்டிருக்கிற இதுவோ லைட்டையோ இதையோ சந்தோஷமா பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் அவன் மனசுக்குள்ள முழுக்க துக்கம்தான் இருக்கு. இது என்ன தெரியுறதுன்னா, அது மாத்திரம் இல்லை, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்தில் அவன் தம்பி இதை விட பிரமாமா ஒரு வீடு கட்டிடுவான். அவன் தம்பியோ அண்ணனோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ வேற பிரமாவை வீடை கட்டி என் வீடு உன்னை விட பிரமாவம் இருக்குன்னு கொண்டு காட்டின உடனே நம்மளும் மாற்றணும்பா வீட்டுக்காரி. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு கோபம் வருது இப்போ என் பேரில் இல்லையா? ரொம்ப கோபம் வரும். ஐயோ இங்கிருந்து வெளியில போறதுக்குள்ள நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுவோம் போல் இருக்கேன். உண்மைதான், நான் பார்க்கிறேனே.
அதனால எல்லாம் பகவான் இருக்கிறதுல சந்தோஷப்படும். அந்த செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. குமரகுருபரர் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. அடிக்கடி சொல்லியிருக்கேன், கண்டென்ட்மெண்ட் இஸ் நேச்சுரல் வெல்த், லக்ஸுரி இஸ் ஆர்டிபிஷியல் பாவர்ட்டி. ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை, மன நிறைவு என்பது இயற்கையான செல்வம். மன நிறைவு என்பது இயற்கையான செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை, வறுமையின் செயற்கையை காற்று. அதுக்கு உயிரே இல்லை. ஆடம்பரத்தில் ஜீவன் இருக்காது. எளிமையில் இருக்கிற எளிமையை விரும்பி வாழணும். எளிமையை தலைவிதியே இருக்கக்கூடாது, எளிமையை விரும்பி வாழணும். ஆடம்பரத்தை நாம தேவை என்னத்துக்கு வச்சுக்கணும்? எவ்வளவு பெரிய ஆடம்பரமா இருந்தாலும் அதோட ஒட்டாம இருக்கலாம். இந்த உலகத்துல உயர்ந்த பொருளெல்லாம் பயன்படுத்துறாங்க எல்லாரும். ஆனா அந்த உயர்ந்த பொருளை பயன்படுத்துற போது இந்த உயர்ந்த பொருளுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது என்பதுதான் கருத்து. அதனால சொல்றார், விரசத்வாதி தோஷான். இந்த 3 தோஷம் சொல்றார். எத்தனை தோஷம் சொல்லியிருக்காரு நம்ம. நான் என்ன சொன்னேன்? அதிருப்திகரத்துவம் இல்லை, நான் ஒன்று சொன்னேன், துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அப்புறம் என்ன அடிமைப்படுத்தும் தன்மை. இது 3 குற்றங்கள் சொன்னேன் கடைசி வகுப்புல. அதாவது எதை அனுபவிக்கணும்னாலும் வாழ்க்கையில் அது கஷ்டப்படணும். அப்படியே கஷ்டப்பட்டு அடைஞ்சாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அது நிறைவையும் தராது. ஏன்னா நம்ம ஒன்று அடைஞ்ச உடனே அதை காட்டிலும் அழகா இருக்கிற இடமெல்லாம் இருக்கு. நாங்களே எத்தனையோ பார்க்குறோம். அதை பார்த்தோம்னா இது நம்மளோட சாதாரணமாக தெரிய ஆரம்பிச்சோம். நம்ம மேலே போக போக அதுதான் தோஷமே. சாஸ்திரம் அதுக்கு பேர் சாதிசயத்துவம். சாதிசயத்துவம் தான், சாதிசயத்துவத்தினால்தான் அதிருப்திகரத்துவம். அதிருப்திகரத்வே ஹேதுஹு சாதிசயத்துவம். அதாவது நிறைவில்லாத தன்மைக்கு காரணம் அதுல இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு தன்மை. இதை காட்டிலும் அது உயர்ந்தது, அதை காட்டிலும் அது உயர்ந்தது. எங்க இருக்கு குவாலிட்டிக்கு எண்டு? ஏதாவது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும், முடியல. அது மாத்திரமில்லை, இவர் என்ன சொல்றாருன்னா தொடக்கம் முடிவு இருக்கிறது. அனித்தியம்ங்கிறத வேற விதமா பிரசன்ட் பண்றார். நிறைய பொருட்செலவு இருக்கிறது, உடல் ஆற்றல்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. வெளிநாட்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் லிவிங் நினைக்கிறோம், நிறைய பார்க்குறோம். என்ன, அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கே முடியாது. காலையில அந்த வீடு பெருசா இருக்கும், பங்களா பெருசா இருக்கும், அதுல ஒன்னா உட்காந்துட்டு சந்தோஷமா பேசுறதுக்கு டைம் கிடைக்குமா என்ன? பேசுறதுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடு போயிடும். காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணணும். வேலை பண்ணினாத்தான் கடன் அடைக்க முடியும். எல்லாம் போன உடனே வீடு கொடுத்துருவான், காரை கொடுத்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். இவன் அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள ஜென்மாவே முடிஞ்சு போயிடும். எல்லாம் என்னன்னா இந்த கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி. அது மாத்திரமில்ல, அங்க இதுக்கு தான் நிறைய சொல்றாங்க இல்லையா, இவன் ஏசி ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் சூடெல்லாம் ஏற்றிக்கணும், ஸ்டீம் பாத்து பண்ணணும், அதுக்கு காசு கொடுக்கணும். இது மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய முடியாது. எல்லாம் நிறைய கதை சொல்றாங்க. அந்த காலத்தில் அம்மி அரைக்கிறது சொன்னேன் இல்லையா அன்னைக்கு, அப்புறம் அரைக்கிறது, இதெல்லாம் நிறைய இருந்தது. இப்போ என்னன்னா எல்லாம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கு. சிம்பிள் லைஃப், ஹை திங்கிங் தான் லைஃப், ஃபுல் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வித்தவுட் லைஃப். வீடு முழுக்க சாமான் இருக்கு, ஆட்களும் கம்மி, நிம்மதியும் இல்லை. என்ன வாழ்க்கை இது? இது புத்திசாலித்தனமான வாழ்க்கையா என்ன? இந்த பகுத்தி ஆயாசம், நிறைய உடம்பு சிரமம், அப்புறம் அப்படியே அடைஞ்சாலும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் பிடிக்கவும் மாட்டேங்கிறது. அது என்னதான் சுத்தி வர எவ்வளவு பொருள்கள் இருந்தாலும் ரசிக்கிறதுக்கான மனநிலை இல்லை. ரசிக்கிறதுக்கு மனநிலை வேணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். இந்த புண்ணியம் இல்லாதனால எது சுத்தி இருந்தாலும் இந்த ஒரு மரத்தை கூட கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு நமக்கு முடியல. காலம்பரை எழுந்து சந்திரனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. அதுக்கான ஒரு மனநிலை நமக்கு இல்லை. இவ்வளவு அதிசயங்களை வச்சிருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில். இருக்க நம்ம உடம்பே பெரிய அதிசயம்.
ஆக இதை பார்த்து இந்த தோஷங்களை அடிக்கடி நினைச்சு நினைச்சு போரும். தாய்மானவர் சொன்ன மாதிரி ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆழிடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர், அழகேசன் நிகராக அம்பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகல்பந்தேடி நெஞ்சு புண்ணாவர், எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும், உள்ளதே போதும் நான் நான் எனக் குளறியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய், பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணான் அந்தமே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆஸ்பத்திரிக்கு போனாதான் தெரியும், எங்க போனாலும் டாக்டரே சொல்றார். சில பேர் இருக்கான், இவங்களெல்லாம் ஊருக்கு உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கே சில பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், நல்லதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க இடமே இல்லை எல்லா ஆஸ்பத்திரிங்கிறது, எல்லா ஆஸ்பத்திரியும் இடம் இல்லை, நல்ல டாக்டர்கிட்ட போனா இடமே இல்லை, நான் என்ன பண்றதுங்கிறார் டாக்டர். என்னது தெரிஞ்சுக்கணும், எல்லாம் ஆசைக்கோர் அளவில்லை தான் சொன்னேனே. அதனால்தான் ஒருமையுடன் எனது திருமலரிடம் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், இந்த கர்வம் வரக்கூடாது, மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். புரிஞ்சு வாழணும். அதனால என்ன சொல்றா, வைராக்கியம் நியதம், அவனுக்கு வைராக்கியம் வந்துடும். இந்த வைராக்கியத்துக்கு ஹேத்து சொல்றார், முகுஹு முகுமுகு தோஷ திருஷ்டியா விஷய விராத்தாத். விஷய விராத்தம்னா என்ன, விஷய கூட்டம். எல்லாம் வீடு முழுக்க என்ன இருக்குன்னா ஒரே சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு. கண்ணால பார்க்கிற சாமான்கள் நிறைய இருக்கு, காதால கேட்கிற வஸ்துக்கள் நிறைய இருக்கு, மூக்கால முகர்றதுக்கு ஒரே ஐட்டம் எல்லாம் நிறைய வச்சுன்னு இருக்கும். அப்புறம் நாக்கால சாப்பிட்றது கேட்க வேண்டாம், சமயக்கட்டு முழுக்க அதுதான் இருக்கு. விஷய விராத்தா இருக்கிறது ஒரு கண், இந்த ரெண்டு கண்ணு தான். ஆனா இது அனுபவிக்கிறதுக்கு எத்தனை காட்சி பொருள் இருக்கு. அதனாலதான் நமக்கு எவ்வளவு அனுபவிச்சாலும் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. இது வயசாயிடுது, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பார்த்ததெல்லாம் என்னமோ அதெல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்றோம் இல்லையா. ஏதோ ஒரு ஐட்டம் சொல்றாங்க ரிஷிகேசத்துல, ஏதோ பால் பூலியோ நோ சொல்றான்னு வச்சுங்களேன். அப்படியா, நீ போயிட்டு வரும்போது கொண்டு வாங்கங்கிறாங்க. இல்ல அது ஒரு பிளாஸ்கில் போட்டு தான் கொண்டு வாங்களேன், கொண்டு வா. ரிஷிகேஷ் கங்கா ஜலம் எங்க வேணாலும் கிடைக்குது, அதை கொண்டாங்க. அப்ப வைராக்கியத்துக்கு இது ஹேத்து. விஷய விராத்தம்னு சொல்றேன். விராத்தம்னா என்ன, நிறைய சாமான்கள், வீடு முழுக்க ஏகப்பட்ட சாமான்கள், பாத்ரூம் முழுக்க ஒரே பொருளா இருக்கு, பீரோ நிறைய சாமானா இருக்கு, எல்லா பக்கம் இருக்கு. இருக்கட்டும் ஏதாவது பிரயோஜனப்படும். கடைசியில் எல்லாத்தையும் மேலே வச்சு எரிக்க வேண்டியதான். இந்த கருவேப்பிலை பாட்டி கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் கதை. ஒரு கருவேப்பிலை பாட்டி எங்கள் ஊரில் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் சொல்லுவாங்க, இந்த கருவேப்பிலையை பொறிக்கவே விட மாட்டாவும். அவள் வீடு முழுக்க கருவேப்பிலை செடி இருக்கு. யாரா போய் கருவேப்பிலை பிடிச்சா கருவேப்பிலை பிடி, யாரா பிடுங்கிறது அப்படின்னு சண்டைக்கு வருவான். கடைசியில் அந்த பாட்டிக்கு யாரும் இல்லை. ஒரு நாளைக்கு அந்த பாட்டி செத்தா, எல்லாம் ஊரில் அத்தனை பேரும் சேர்ந்தான். அங்கே இருக்கிற கருவேப்பிலை மரத்தெல்லாம் வெட்டி அந்த பாட்டியை கருவேப்பிலையிலே எரிச்சான். அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, கருவேப்பிலை பாட்டி கதை. நல்ல முகுஹு தோஷ திருஷ்டியா விஷய விராத்தா. இந்த ஸ்பர்ஷ சுகம், ரச சுகம், கிராண சுகம், என்னது தரிசன சுகம், அப்புறம் என்னது ஸ்ரவண சுகம், இத்தனை சுகத்துக்கும் இத்தனை சாமான்கள். மதுரமணி வேணுமா, எம்எல்வி வேணுமா, எம்எஸ் வேணுமா, ஏகப்பட்ட பாட்டு வகைகள். அதனால என்னதுன்னா இந்த காதும் கண்ணும் மூக்கும் நாக்கும் சொல்ல போறார், கொஞ்ச நேரத்தில் ஓடுற மாதிரி சொல்ல போறார்.
விட்டா போறோம். இனி அடுத்த விவேகச்சூட அவனுக்கு எட்டி கூட பார்க்க மாட்டான் கிளாஸ். அவ்வளவு சொல்ல போறார் வைராக்கியத்து. ஆஹா, விஷய விராத்தாத்து விரஜ்ய. விரஜ்யன்னு அர்த்தம் நன்றாக விடுவித்து கொண்டு. ஸ்வலக்ஷியே, ஸ்வலக்ஷியன தன்னுடைய குறிக்கோளில், நியத அவஸ்தா நிலை பெற்றிருக்குமாறு செய்யக்கூடியது. நிலை பெற்றிருக்கும் நிலை, நிலை பெற்றிருக்கும் நிலை. அவஸ்தான்னா என்ன? ஸ்டேட். தமிழ்ல சொன்னா நிலை. நியத அவஸ்தான்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய குறிக்கோளில் நிலை பெற்றிருக்கும் நிலை. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஞானந்தான் வேணும், எனக்கு பிரம்மசூத்திரம் படிக்கணும், எனக்கு பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணணும், எனக்கு திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும், எனக்கு மன அமைதி தான் லட்சியம், மனசாந்தி வேணும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சாந்தி கொடுக்க மாட்டேங்கிறது. இதுக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு, இது நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு, உடம்ப ரொம்ப வருத்திக்க வேண்டியிருக்கு, அப்புறம் காலப்போக்கில் அது சுவைக்க மாட்டேங்கிறது, எனக்கு வேண்டாம், இது நிறைவே தருவதில்லை, துன்பம் கலந்ததா இருக்கு, என்ன நாளாக நாளாக பல பொருளுக்கு அடிமைப்படுத்துகிறது, சோ மெனி கண்டிஷன்ஸுக்கு நான் ஆளாயிடுறேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, அது விலங்கு போட்ட மாதிரி என்னை கட்டி போட்டுடும், ஒரு நாளைக்கு சந்தோஷமாக போய் மரத்தடியில் படுக்க முடியாது, எல்லாத்தையும் விட்டு விட்டு போய் மரத்தடியில் போய் படுக்கலான்னா முடியாது, எல்லாத்துக்கும் பழகி போயிருப்பேன், எனக்கு நல்ல ஃபேன் வேண்டி இருக்கு, ஏசி வேண்டி இருக்கு, நல்ல இடம் வேண்டி இருக்கு, நல்ல ஃபுட்டு வேண்டியிருக்கு, எல்லாரும் பார்த்து யாராவது சிரிக்கலைன்னா கஷ்டமா இருக்கு, சிரிச்சா தேவையில்லாமல் சிரிக்கிறானேன்னு கோபம் வருது. இதுலேருந்து விடுவிட முடியுமான்னா? எப்போ வேணாலும் எங்க வேணாலும் இருக்கிறதுக்கு இந்த முடியுமான்னா? எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டேன், பணத்துக்கு அடிமையாயிட்டேன், பதவிக்கு அடிமையாயிட்டேன், மனுஷர்களை சார்ந்திருக்கிறதுக்கு அடிமையாயிட்டேன். நம்ம சாஸ்திரம் கடைசியில கடவுளை கூட சன்னியாசம் பண்ணுங்கிறது அத்வைத சித்தாந்தம். உன்னோட இண்டிவிஜுவாலிட்டியும் விடு, மகா இண்டிவிஜுவாலிட்டி, சூப்பர் இண்டிவிஜுவாலிட்டி என்னதுன்னா அது சாதாரண இண்டிவிஜுவாலிட்டி. மகா அகங்காரா அல்ப அகங்கார, எல்லா அகங்காரத்தையும் தூக்கி எறியும். அஸ்வலக்ஷியே நியத அவஸ்தா, தன்னுடைய லட்சியத்துல நிலைச்சிருக்கிறது. எனக்கு இது போரும், வேற ஒன்றும் வேண்டாம், யார் என்ன கொடுத்தாலும் வேண்டாம். நச்சிகேதஸ் மாதிரி இருக்கணும். அப்படியே இருக்கான் பாருங்க, தன்னோட குறிக்கோளை விட்டு விலகாம இருக்கான் பாருங்க. இதுதான் எனக்கு வேணும், அது வேண்டாங்கிற தீர்மானம், இதுதான் புருஷார்த்த நிச்சயம். வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம், எனக்கு சந்தேகமே கிடையாது, நோ டவுட். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா, ஆசை இருந்தா அப்புறம் அவஸ்தைப்படாதேன்னா இல்லை, நல்லா புரிஞ்சு. அதுக்கு அனுகிரகம், இந்த பரிபூர்ண வைராக்கியம் வர்றதுக்கு நல்ல மகான்களுடைய அனுகிரகமும் பகவானுடைய அனுகிரகமும் வேணும். நம்மளை சுற்றி என்ன இருந்தாலும் விஷய சந்நிதவுங்கிறார் சங்கராச்சாரியர். அதெல்லாம் ஆப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும், ஆனா உனக்கு அது வேண்டாங்கிற எண்ணம் தெளிவா இருக்கணுங்கிறார். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன், விஷயான்ங்கிறதுக்கு இடத்துல அங்க எழுதுறார் அவர்ஜனீயான் விஷயான், தவிர்க்க முடியாத விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு. குளிக்கணும், இந்த உடம்பை காப்பாற்றணும், சாப்பாடு போடணும். அதில் 2வது அத்தியாயம் பகவத்கீதையில சொல்ற போது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல விருப்பு வெறுப்புகளால் விடுபட்டனர், அப்புறம் விஷயங்கள்ல சஞ்சரித்து கொண்டுனர். ஆச்சாரியர் அழகா எழுதுறார், தவிர்க்க முடியாத விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு, அனுபவித்துக் கொண்டு இல்லை, தவிர்க்க முடியாத விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு. உடுத்தணும், இருக்க இடம் வேணும், சாப்பாடு வேணும், அதெல்லாம் எவ்வளவு மினிமைஸ் பண்ணிக்க முடியுமோ மினிமைஸ் பண்ணிக்க, ஓவரா அதுக்கு டைம் கொடுக்காது அப்படிங்கிற. ஆக பஷ்யதா புருஷஸ்ய அத்திர வைராக்கியம் நியதமிதி விஷயதோஷ தரிசனம் வைராக்கிய ஹேது. அந்த தஸ்மின்ச்ச வைராக்கியே சதி, வைராக்கியம் நல்லா இருந்தாத்தான், விஷயதோஷ தரிசனம் இருந்தாத்தான் வைராக்கியம் வரும். வைராக்கியம் இருந்தாத்தான் மனசு தன்னுடைய குறிக்கோள்ல இருக்க முடியும். அதாவது இந்த இடத்துல சமஹான்னு சொன்னா
குவைட்டிடியூடு மைண்ட், ஆழ்ந்த அமைதியான மனம். இது ஒரு குணம். ஆழ்ந்த அமைதியான மனம் வேணும். இந்த மனம் வேணும்னா மனசுல சங்கல்பம் காமம் இருக்கக்கூடாது. சங்கல்ப பிரபவான் காமான் த்யக்த்வா சர்வான் சேஷதः மனசைவேந்திரிய கிராமம் விநியம்ய சமந்ததः சனைः சனைருபரமேத் புத்யா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனः கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். கீதையில பகவான் சொல்லியிருக்கிறார் 6ஆம் அத்தியாயத்தில், ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா மனசா ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா. ஆச்சாரியர் மனுஷ்ய ஜன்ம மகிமா பரமபுருஷார்த்த நிச்சயः ஞானமேவ மோக்ஷ சாதனம் கர்ம ந மோக்ஷ சாதனம். ஞானத்துக்கு விசாரம் அவசியம், விசாரம் பண்றதுக்கு குரு அவசியம், நமக்கும் தகுதி அவசியம். அந்த தகுதியில முதல் தகுதி சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி. அதுக்கப்புறம் மேலும் முக்கியமான தகுதிகள், அதாவது ஆச்சாரியருடைய உபதேசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகள், அப்புறம் மோட்சத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கான சில தகுதிகள். ஆஹா மேதாவி புருஷோ வித்வான் ஊஹாபோக விசக்ஷணா, அது ஒரு தகுதி. அதிகாரி ஆத்ம வித்யாயாம் உக்தலக்ஷண ரக்ஷிதா. அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதில் விவேகம் பார்த்துருக்கோம், வைராக்கியம் பார்த்துருக்கோம், ஷமஹா பார்த்துருக்கோம். ஷமஹா கடைசியில் பார்த்ததுல தோஷ திருஷ்டினால வைராக்கியத்தை சம்பாதிச்சு, விவேகத்தினால வைராக்கியம், விவேகத்தில் இந்த விவேகத்தை ஆழப்படுத்துறார். ஆக அனித்தியத்துவம் மாத்திரம் இருந்தா போராது, ஆத்யந்தவத்துவம், பகுவித்த ஆயாசவத்வம், பகுவித்த வியம், ஆயாசவத்வம், பகுவித்த வியயத்வம், பகுவித்த வியயத்வம், ஆயாசவத்வம், ஆயாச சாத்தியத்துவம், துக்கமிஸ்ரிதத்துவம், அதிருப்திகரத்துவம், சாதிசயத்துவம், பந்தகத்துவம், பரிணதி விரசத்துவம், இத்தனை தோஷங்களை சொல்லியிருக்கார். இந்த காரணத்தினால வைராக்கியம், இதெல்லாம் இருந்தா தான் வைராக்கியம் வரும். ஆக அதிருப்திகர துக்கமிஸ்ரிதத்துவ, அதிருப்திகரத்துவ, பந்தகத்துவ, என்னெல்லாம் சொல்லிருக்கோம், ஆத்யந்தவத்வ, பகுவித்த வியயத்வ, ஆயாச சாத்தியத்துவ, பரிணதி விரசத்துவ, அதுக்கு இடையில சாதிசயத்துவமும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தோஷங்கள், நாம் அனுபவிக்கிற விஷய சுகத்தில் இருக்கிற குறைபாடுகள், நாம் அனுபவிக்கிற சுகத்தில் இருக்கிற தோஷங்கள். இது இந்த தோஷங்கள் தெரிஞ்சா இந்த தோஷமுள்ள வஸ்துவை யாரு விரும்புவா? ஆக அந்த தோஷமுள்ள வஸ்துக்கள் எனக்கு வேண்டாம். எப்ப தோஷங்கள் குறைகள் எல்லாம் புரிகிறதோ அப்பத்தான் குறையுடையது எனக்கு வேண்டாம், நிறைவானது தான் எனக்கு வேணும். தோஷம்னா குறை. நிர்தோஷா அப்படின்னு சொன்னா குற்றம், குறை இல்லாது. குறையுள்ள வஸ்து எனக்கு வேண்டாம், நிறைவானது தான் எனக்கு வேணும். இதுக்கு நேற்று மாற்றி போட்டு பாருங்க. துன்பம் கலவாதது, துன்பம் கலவாதது, ஒப்புயர்வு அற்றது, ஒப்புயர்வு அற்றது, யாண்டும் நிறைவை தருவது, நம்மை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பது, முற்றிலும் சுதந்திரமாக்குவது, துவக்கமும் முடிவும் இல்லாதது, ஒரு பைசா செலவில்லாதது, அதாவது பணத்தால் வாங்க முடியாதது,
கொஞ்சம் கூட சிரமப்பட வேண்டியதில்லை. அனாயாசத்வாத்து. அப்புறம் என்னதுன்னா அபரிணாமத்வாத் ந கர்மணா வர்த்ததே நோ கனியான்னு வேதம் சொல்லுகிறது. பிருகதாரண்யகம் காட்டகம் எல்லாம் சொல்லுகிறது. செயலால் அது வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை. ந கர்மணா வர்த்ததே நோ கனியான் தஸ்யைவாத்மா பதவித்தம் விதித்வா ந கர்மணா லிப்யதே பாபகேன. பாபகேன கர்மணா ந லிப்யதே, கர்மணா ந வர்த்ததே நோ கனியான். காய்க வாச்சிக மானச கர்மங்களால் அடையப்படுவதும் இல்லை, காய்க வாச்சிக மானச கர்மங்களை விட்டு விடுவதால் அழிந்து விடுவதும் இல்லை, நீங்கி விடுவதும் இல்லை. இப்படிலாம் பல கோணங்கள்ல அது பிரசன்ட் பண்ணப்படுறது. ஆக இந்த ஆனந்தம் தான் வேணும். எப்படிப்பட்ட இதுக்கு நேர் இது தோஷம்னு என்ன சொல்லிட்டோம்? விஷய சுகத்துல இத்தனை தோஷங்கள் இருக்கு. ஆத்ம சுகத்துல ஸ்வரூப சுகத்துல இந்த தோஷங்கள் கிடையாது. அது என்னோட ஸ்வரூபந்தான். அதுக்கு ப்ராப்ளம். இது தெரியாததுக்கு காரணம் அஜ்ஞானம். அஜ்ஞான நிவர்த்திக்கு ஞானத்தை அடையணும். ஞானத்துக்கு விசாரம் பண்ணணும். விசாரத்துக்கு குரு கிட்ட போகணும். போகிறதுக்கு வைராக்கியம், விவேக வைராக்கியம் வேணும். அதுக்கு இந்த தோஷ ஞானம் வேணும். இந்த தோஷ ஞானம் ஸ்பஷ்டமா தெளிவா இருக்கணும். இத்தனை தோஷம் இருக்கிற வஸ்து எனக்கு என்னத்துக்கு? இத்தனை குறைபாடு இருக்கிற வஸ்து எனக்கு தேவையில்லை. துன்பம் கலந்த, நிறைவை தராத, அடிமைப்படுத்துகின்ற, தொடங்கி முடிகின்ற, பொருட்செலவு அதிகமாகின்ற, பிறருக்கும் துன்பத்தை தருகின்ற, நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு மாத்திரம் துன்பம் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவனையும் கஷ்டப்படுத்தணும். நான் சுகமா இருக்கணும்னா என்ன சுத்தி இருக்கிறவனையும் நான் துக்கப்படுத்த வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, எனக்கு அதற்கு நான் உடல் சிரமங்களை அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. அது மாத்திரமில்லை, அதுக்கு பரிணாமம் இருக்கு. இத்தனை தோஷங்கள் உள்ளது எனக்கு வேணுமா? தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒன்று இருக்குன்னு கொஞ்சமாக தெரியணும். அதான் நித்திய விவேக், நித்திய ஞானம். சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படி இருக்கு. அது முதல்ல அது கடவுளாக இருக்குன்னு சொல்லும். அந்த கடவுள் நீதான்னு சொல்லும். கடவுளுக்கு இத்தனை குணமும் இருக்கு. பகவானுக்கு இவ்வளவு லட்சணங்கள். நீ இதெல்லாம் சொல்றியே, இந்த தோஷங்கள் எதுவும் இல்லாதவர் அவர் தான், பகவான் தான். அந்த பகவான் எங்க இருக்காருன்னா, அவர் என்ன, யோவேதனிகி தங்குஹாயாம் பரமே வியோமன், அவர் உள்ளத்தில் உணர்வாக இருக்கிறார். அவ்வளவுதான். உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி, அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். ஆக இதுக்காக வேண்டி என்னன்னா, சமத்தை பற்றி நம்ம லட்சணத்தை பார்க்கிற போது இந்த தோஷ தரிசனத்தினால வைராக்கியம் வந்ததுன்னு சொன்னா, வைராக்கிய பலம் தோஷ தரிசனேன வைராக்கியம். வைராக்கிய பலம் கிம்னா சமஹா. வைராக்கியத்தினுடைய பிரயோஜனம் என்னதுன்னா, மனசு அடங்கிறது. ஆசையில்லாத மனம், அடங்கிய மனம். ஆசையுள்ள மனம் அடங்காது. ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்ற மனம் அடங்காது. இது அடங்கி இருக்கு. மானச சரோவரம் மாதிரி அமைதியா இருக்கு. அப்பதான் அதுக்கு வேலை, அதுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். எப்ப மனசு என் வசத்துல இருக்கோ அப்பத்தான் நான் அதை சரியான இதுல வைக்க முடியும். அதுக்கு தான் சொல்றார், ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா மனச சம உச்சியதே. தன்னுடைய உண்மையான குறிக்கோள், பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்துக்கு சாதனமாகிய ஞானத்தை பெறுவதற்கான வேதாந்த சாஸ்திர விசாரத்துக்கான
ஒரு மனநிலை ஒன்றும் இருக்கு. கர்மா எல்லாம் இல்லாது. பகவானே கீதையில சொல்றார் இல்லையா, ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ் காரணம் உச்சியதே. அங்கேயும் சமஹா தான் இருக்கு. சமஹா அதாவது மனதை பக்குவப்படுத்த விரும்புகின்றவனுக்கு கர்மம், தர்மமான கர்மம் காரணமாகிறது. மனதை பக்குவப்படுத்தியவனுக்கு அந்த தர்மமான கர்மத்தை விடுவது சாதனமாகிறதுங்கிறது கீதையில 6வது அத்தியாயத்தில் இருக்கு. யோகம் ஆருருக்ஷோஹோ முனேஹே காரணம் கர்ம உச்சியதே, கர்ம காரணம் உச்சியதே தஸ்யைவ யோகாரூடஸ்ய சமஹா காரணம் உச்சியதே. சமஹான்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வித்ரா பண்ணிட்டு, எல்லாம் சாயங்காலம் பண்ண வேண்டிய, இன்னைக்கு காலம்பத்திலிருந்து சாயங்காலம் பண்ண வர வரைக்கும் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்பா எல்லாம் இன்னைக்கு சமைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுன்னா இங்கே கிளாஸ் இருக்கும். இல்லாட்டி கிளாஸை நான் கொஞ்சம் நீட்டினேன்னா என்ன தோணும்? சுவாமி நான் இன்னும் வீட்டில் சமைக்கவே இல்லை, போகணும், காய்கறியை பாதி போட்டுட்டு வந்திருக்கேன், அப்படியே கிடக்கு, பாதி நரிக்கிறது டைம் ஆச்சுன்னு சொல்லி பாதி நறுக்கி பாதி அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கிளாஸில் சமமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். எல்லாம் பண்ணியாச்சு, பண்ணி எல்லாம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நீங்கள் 12 மணி வரைக்கும் எடுத்தாலும் தப்பு இல்லை. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் போய் வீட்டுக்கு போன உடனே அதை அழகாக எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். அதே மாதிரி அன்னன்னைக்கு வேலையை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சு, இன்னைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சப்பா, இனிமே முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சேர போய் தட்சிணாமூர்த்திட்டு உட்காந்து ஆனந்தமா ஓர் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே. ஏன்னா அதுதான் லட்சியம் வாழ்க்கையில். இதுவா லட்சியம்? இது இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அழகா சமத்தா பேசாமல் போய் உட்கார்ந்துண்டு என்ன ஒடுங்கணுமே. அப்புறம் என்ன சொல், பிருத்திவி அப்சு பிரலீயத்தே ஜோதிஷ்யாப பிரலீயந்தே ஜோதிர் வாயு பிரலீயத்தே வாயுஷ்ச லீயத்தே வியோம்னி தச்சாவியக்தே பிரலீயத்தே. இன்னைக்கு படிக்க வேண்டியதெல்லாம் படித்தாச்சு, எழுத வேண்டியதெல்லாம் எழுதியாச்சு, ஃபோன் பண்ணி யார்கிட்டெல்லாம் பேசணும்னு நினைச்சோமோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசியாச்சு. இனி படுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாலேயாவது கடவுளை தியானம் பண்ணிட்டு தூங்க வேண்டாமா? அவர் தானே இந்த பிறவியவே கொடுத்துருக்கார் அப்படின்னு. அப்ப அடங்குமா? அடங்காத. ஆனா அப்ப தெரியணும், என் வாழ்க்கையின் குறிக்கோள் இது இல்லை. காலம்பரை எழுந்த போதும் தெரியணும், ராத்திரி தூங்குற போதாவது தெரியணும். என் வாழ்க்கையோட குறிக்கோள் இந்த உடம்புல தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. இந்த உடம்பை நான் எப்படி பயன்படுத்தி உடம்பு இல்லாத, உடம்போட சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையை நான் அடையணும், அதுதான் எனக்கு குறிக்கோள். இப்ப மேலெழுந்த வாரியா உடம்பை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இனிமே உடம்போட சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை, அல்லது இப்பவே அதோட ஒட்டிக்காத இருக்கிறது. தன்னுணர்வு அற்ற அறிவார்ந்த நிலை, தன்னுணர்வு அற்ற அறிவார்ந்த நிலை, தன்னுணர்வை முற்றிலும் மதிக்காத அறிவார்ந்த நிலை. புதுசு புதுசா வார்த்தையெல்லாம் வருது, சொற்கள்லாம். தன்னுணர்வை முற்றிலும் மதிக்காத, பொருட்படுத்தாத அறிவார்ந்த நிலையே முக்தி. முக்தினா என்ன அர்த்தம்? தன்னுணர்வை முற்றிலும் மதிக்காத, பொருட்படுத்தாத அறிவார்ந்த நிலை. இதெல்லாம் புதுசா இருக்கு எனக்கே. நான் என்ன பிளான் பண்ணியா பேசுறேன்? எல்லாம் எக்ஸ்டம்பர் தான். தன்னுணர்வை முற்றிலும் மதிக்காத, பொருட்படுத்தாத அறிவார்ந்த நிலை. தன்னுணர்வினால் உருவாகும் குறைகளையும் நிறைகளையும் பொருட்படுத்தாத. தன்னுணர்வே இல்லைன்னா அப்புறம் எங்க குறையாது நிறையாது?
இதெல்லாம் இப்போ நமக்கே நம்ம மார்க் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தன் போட்டாலும் நம்ம ஒத்துக்க போகிறதில்ல, நம்மளே நமக்கு போடுற போதே நமக்கே ப்ராப்ளம். அப்போ நமக்கே நம்ம மார்க் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் பொய் பேசுறதுல எப்படி மார்க் போட்டா, போய் உண்மை பேசுறதுல எவ்வளோ தூரம் எனக்கு மார்க் போட்டுக்கலாம், என்ன ஆசைப்படுறதுல எனக்கு நானே மார்க் போடுறேன். அவன் தான் போட்டுக்கணும். ஆத்ம பிரத்யக்ஷம் ந பரப்பிரத்யக்ஷம். அவன் தனக்கு தானே போட்டு பார்த்துக்கணும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா, ஸ்வலக்ஷ்யே நியத அவஸ்தா. அதாவது மனசு அந்த நியத அவஸ்தான்னு சொன்னா, அதாவது வைராக்கியம் நிலைச்சிருக்கான். வைராக்கியம், அதாவது வைராக்கியம் நிலைத்திருக்கும்படி இருக்கும் நிலையே சமம்ங்கிறார். வைராக்கியம் நிலைத்திருக்கும் நிலையே சமம், கண்டினியூஸா இருக்கு. வைராக்கியம் இப்படி இப்படி ஆடலை, பிளக்சுவேட் ஆறது. முன்னால கொண்டு வச்சிருக்கான் என்ன, இருட்டுக்கடை அல்வா. அதை பார்த்துண்டு என்ன பண்ணணும்னா, ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா, இதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் இன்சுலின் கூட போடணும், அப்புறம் கண்ணெல்லாம் அஃபெக்ட் ஆகும், எல்லாம் வேண்டாம். நீ பக்கத்திலே இருந்தாலும் வேண்டாம், வச்சுட்டு நான் போயிடுறேன், நீங்க தனியா இருங்கோ, யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுக்கோங்க. யாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாம நான் எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்டா உடம்புக்கு தெரியுமே, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டாக்டருக்கும் தெரிய போயிடுது, டெஸ்ட் பண்ணா பிளட்ல தெரிஞ்சு போயிடும். எப்படி தெரியாம இருக்க முடியும்? ஆக இந்த டிஸ்பேஷன் சொல்றாங்க இல்லையா, பேஷன் டிஸ்பேஷன். He is so fascinated. இந்த குழந்தைங்களாம் அடிக்கடி சொல்றது, I am so fascinated. குழந்தைங்கள்லாம் சொல்றது பேஷன், அது இது சொல்றாங்க. அது ரொம்ப ஆசையோட பண்றது. டிஸ்பேஷன்னா கொஞ்சம் கூட அதுல ஆசை இல்லை, ஈடுபாடு இல்லை. அதுதான் வைராக்கியம். ஸ்வலக்ஷ்யே, லட்சியம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அதாவது தோஷ தரிசனத்தினுடைய லட்சியம் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் நிலை, அது மனசனுடைய அமைதி எல்லாம் அடங்கியிருக்கு. அதுல இருக்கிறதுனால, லட்சியத்துல மனசை வச்சிருக்கிறதுனால, உண்மையான சுகத்துக்கு மனசை வச்சிருக்கிறதுனால, அதைத்தான் நம்ம பார்த்தோம், சாத்விக சுகம். இதுக்கு ரொம்ப அபியாசம் வேணும்னு சொல்லியிருக்கார் பகவான். அபியாசாத் என்னது, அபியாசாத் ரமத்தே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யத்தத் அக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். கீதையில 18ஆம் அத்தியாயத்தில் இருக்கு. அதாவது சுகம் சொல்றார். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரத ரிஷப அபியாசாத்ரமத்தே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. 3 வகையான சுகத்தை சொல்றேன் அர்ஜுனா, கேளுங்கிற. சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம்னு சுகத்தை 3 விதமா சொல்றேன், கேளு அர்ஜுனா. அதுல முதல்ல சாத்விக சுகத்தை சொல்றார். அபியாசாத்ரமத்தே, பயிற்சியினால் கிடைக்கின்ற ஆனந்தம்னர். சும்மா கிடைக்கிறது, பயிற்சி, அதுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் வேணும். அபியாசாத்ரமத்தே, நம்ம தினமும் காலம்பரை எழுந்திருக்கிறது அபியாசமா இல்லையா? எழுந்து கோயிலில் போய் பகவானை பூஜை பண்றதெல்லாம் அபியாசம் தானே. அபியாசாத்ரமத்தே. அது மாத்திரமல்ல, துக்க அந்தம் ச நிகச்சதி, துன்பத்துக்கு முற்றிலும் முடிவை உண்டு பண்ணுகின்ற இன்பம் சாத்விக சுகம். துன்பத்திற்கு முற்றிலும் முடிவை உண்டு பண்ணுகின்றது, அது ஒரு லட்சணம். அப்புறம் என்னது? பயிற்சியினால் பெறப்படுகின்ற இன்பம்.
பயிற்சி, இடைவிடாத பயிற்சியினால் பெறப்படும் இன்பம். நல்லா எக்ஸசைஸ் பண்றதுனால வர்ற சுகம், நல்ல பிராணாயாமம் பண்றதுனால வர்ற சுகம், நல்ல ஜபம் பண்றதுனால வர்ற சுகம். இது யாருக்கும் சுயமா ஈடுபாடு வராது. எத்தனை நேரம் பண்றதும்பா, எத்தனை நேரம் சாப்பிட்றது, எத்தனை நேரம் அரட்டை அடிக்கிறது வேணா கேட்கறானா? இது மாத்திரம் எத்தனை நேரம் பண்றதுங்கிறான். ஏன்னா அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுல ருச்சி இருக்கோ அது ஓகே. உனக்கு முடியலன்னா விட்டுடும். எத்தனை நேரம் பண்ற முடியும்? அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு பக்கம், அதுக்கு அனுகிரகம் இருந்தால் அது பண்ணுவாங்க. உனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிற வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அதுக்கு அந்த அனுகிரகத்துக்கு பிரயத்தனம் பண்ணு. அப்ப அபியாசத்தினால, பயிற்சியினால் பெறப்படும் இன்பம், துன்பத்துக்கு முற்றிலும் முடிவை உண்டு பண்ணுகின்ற இன்பம், தொடக்கத்தில் கடினமாக இருக்கின்ற இன்பம், தொடக்கத்தில் துன்பமாக தோன்றுவது, அக்ரே விஷம், கஷ்டமா இருக்கு. காலம்புற அப்பா அம்மாலாம் எழுப்பின போது வந்த கோவம்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. எழுந்துரு, வேதம் சொல்லு, மூஞ்சி அலமிண்டு வா, உக்காரு, விபூதியை வச்சுக்கோ, சொல்லு அப்படின்னா யாருக்கு பிடிக்கும்? ஆனா இப்ப அமிர்தமா இருக்கு. அக்ரே விஷம், தொடக்கத்தில் நமக்கு அதில் இஷ்டம் இருக்காது. அதை விஷத்தை போல கருதுவோம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான்னு கேட்போம். பரிணாமே அமிர்தோபமம், அதாவது காலப்போக்கில் அமுதத்துக்கு நிகராகின்ற இன்பம். தொடக்கத்தில் விஷம் போன்று கருதப்படுகின்ற இன்பம். ஆனா அந்த இன்பத்தை துன்பம்னு நினைப்போம். ஆனா இப்ப என்ன பண்றோம்? துன்பத்தை இன்பம் நினைக்கிறான் நிறைய பேர். ஆனா ஆரம்பத்தில் இன்பத்தை துன்பம் நினைப்போம். இதுதான் மாயா சக்தி. இதை புரிஞ்சுன்னு நம்ம வாழணும். அதுக்கு தான் பெரியவங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால குழந்தைங்க பிற்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான். அது மாத்திரம் இல்ல, ஆத்ம புத்தி பிரசாதஜம். இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆத்மாவை பத்தின ஞானத்தினால ஏற்படுற தெளிவுனால உண்டாகிற இன்பம்ங்கிறார். தன்னை பற்றிய தெளிந்த அறிவால் உள்ளத்தில் உருவாகும் அமைதியினால் உணரப்படும் இன்பம். எப்படி? ஆத்ம புத்தி பிரசாத ஜம் சுகம். ஆத்மன்னா இந்த இடத்துல ஆத்மா, சச்சிதானந்த ஆத்மா. அப்புறம் புத்தினா ஞானம். பிரசாதன்னு சொன்னா அதனால ஏற்படுற மன தெளிவு. அதுல ஜம்னு சொன்னா உண்டாகிறது. ஆக தன்னை பற்றிய தெளிந்த அறிவால் உண்டாகும், தன்னை பற்றிய தெளிந்த அறிவால் உள்ளத்தில் ஏற்படும் இன்பம். தன்னை பற்றிய தெளிந்த அறிவால் உள்ளத்தில் உணரப்படும் இன்பம். இதுதான் சாத்விக சுகம். எத்தனை? அபியாசாத் ரமதே துக்காந்தஞ்ச நிகச்சதி, அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபமம், அப்புறம் ஆத்ம புத்தி பிரசாத. இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆத்ம புத்தின்னு சொன்னா, ஆத்மன்னா மனசு, உள்ளத்தெளிவு. புத்தின்னா அறிவு தெளிவு. அதாவது கர்மயோகத்தினால ஏற்படுற சுகம், ஞான யோகத்தினால ஏற்படுற சுகம். கர்மயோகத்தினால ஏற்படுற சுகம் ஆத்ம சுகம். அப்புறம் ஞான யோகத்தினால ஏற்படுற சுகம் ஆத்ம பிரசாதஜம் சுகம், புத்தி பிரசாதஜம் சுகம். ஞானத்தினால ஏற்படுற சுகம். செயல்களை புரிவதால் அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு. ஆத்ம ஞானத்தினால ஏற்படுற சுகம்னு இருக்கு, கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் ஏற்படுற சுகம்னு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? சமஹா,
மனசா நியதாவஸ்தா, ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனச சம உச்சியதே. அந்த மனசை வர்ணிக்க முடியுமா? குவைட்டோ குவைட், அமைதியோ அமைதி. ஒரு நாளில் வருமா இது? நிறைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்திருக்கிற மனசில் எங்கே சாந்தி வரப்போகிறது? பேப்பரில் எழுதி வேணால் சாந்தின்னு படிக்கலாம், இல்லாட்டி யாருக்கா பேரை வச்சு சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுன்னு இருக்கலாம். ஆனால் சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேது. உண்மையாக அதை உணரணுமே. அதான் அடங்கிறது. அண்டபகி ரெண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தம் ஆன பரமே. தாய்மானவர் பாட்டு. ஆனந்தமான பரம்னு ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கார். அதில் கடைசி லைன் இதுதான், அண்டபகி ரெண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. அண்டபகி ரெண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி. அப்ப அந்த பாட்டை அவர் எழுதணும்னா அவர் எவ்வளவு தூரத்துக்கு மனசை வச்சிருக்கணும்? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு பக்குவம் வேணும்? அண்டபகி ரெண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. சரி, இப்போ மன அடங்கணும்னா மனசுல ஆசைகள்லாம் இருக்கப்படாது, குறைஞ்சுடணும். அப்ப இதுக்கெல்லாம் நிறைய சொல்லணும். அதாவது மனசுல ஆசைகள்லாம் அடங்கணும்னு சொன்னா நியாயமான ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தர்மமான ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதர்மமான ஆசைதான் ப்ராப்ளம். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அப்ராப்ரியேட் பேலன்ஸ்டு கிளீன் டிசையர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அப்ராப்ரியேட் டிசையர். அப்ராப்ரியேட் டிசையர்னா என்ன அர்த்தம்? நியாயமானது, எல்லாருக்கும் தேவை. பசிக்கிறது, சாப்பாடு வேணுங்கிறதுல ஆசைப்பட்டா தப்பா? தப்பே கிடையாது. உட உடுத்திக்கணுங்கிறதுல தப்பு கிடையாது. 2.5 லட்சம் ரூபாய் புடவை வேணுங்கிறவ தான் ப்ராப்ளம். $300 $400 புடவை கிடைக்கும். அப்ப அப்ராப்ரியேட் டிசையர். அது மாத்திரமில்ல, அளவா இருக்கணும். அதுவும் அந்ததும் வச்சுக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். அது யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, கிளீன் டிசையரா இருக்கணும். அதெல்லாம் சொல்ல. அதனால அதெல்லாம் கொடுத்துட்டா அடங்கிடும். அதுக்கு மேல போற போதுதான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன்னு பகவான் சொல்லியிருக்கார். ஒரு மனிதனுக்கு உணவு வேணும், இருக்க இடம் வேணும், உடை வேணும், திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகள்லாம் வேணும், இதெல்லாம் நியாயமான ஆசை. ஆனால் அளவுக்கு மீறி பொருளை வச்சுட்டு அவஸ்தைப்படுறது, இன்னும் வேணுங்கிறது. எத்தனை வந்ததுக்கு பிறகும் 95 வயசுலையும் சொத்து வேணும்னு நினைச்சா என்ன பண்றது? அதெல்லாம் தான் தோஷமான ஆசை. தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை உண்டு பண்ற ஆசைகள். சமூகத்துக்கு நிறைய பண்ணணும், நிறைய ஏழை குழந்தைகள்லாம் படிக்கணும், நிறைய பேருக்கு வியாதி இல்லாம போகணும், அதுக்காக நிறைய பண்ணா அதை செய்யணும்னு ஆசைப்பட்டா தோஷம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் ரூம்ல வச்சு பூட்டி வைக்கணுமா? பூட்டி வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. வச்சிருக்கேன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதான், ஒரு அல்ப சந்தோஷம். மனசுல ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இல்லாத அமைதியான மனம், வைராக்கியத்தில் நிலைத்திருக்கும் மனம், அதுதான் சமம் என்று சொல்லப்படுகிறது. மோட்சத்தை அடைய சொல்லப்போனா இதுவே மோட்சம்தான் தோணும். ஆனா வேதா ஞானத்தை பெறுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு தகுதி. சரி, இதுக்கு அப்புறம் என்னன்னா, இது வேணும்னு சொன்ன அது மாத்திரமில்லை, இது இருந்தா போராது, இன்னும் அதை கட்டுப்பாட்டில் இன்னும் வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது தமஹா. தமத்தை பற்றி சொல்ற, ஆதௌ நித்ய அனித்ய வஸ்து விவேக பரிகண்யத்தே. இதுதான் படிக்கிறேன்.
இஹாமுத்திரபலபோக விராகஸ்ததனந்தரம் சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வமிதி ஸ்புடம் அப்படின்னு முதல்ல படிச்சுட்டோம். அதனுடைய கண்டினியூவேஷன் தமஹாவை பற்றி சொல்ல போறார். படிக்கலாம். விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷதிருஷ்ட்யா முहुर्முहुः ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசः சம உச்யதே. விரஜ்ய விஷயவ்ராதாத் தோஷதிருஷ்ட்யா முहुर्முहुः ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனசः சம உச்யதே.